சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிரன் 30ஆம் தேதி ஜூன் மாதம் ரிஷப ராசிக்கு ஆட்சி பெற்று வரார். இது கிட்டத்தட்ட ஒரு மாத அளவிற்கு, அதாவது 27ஆம் தேதி 26ஆம் தேதி ஜூலை மாதம் வரைக்கும் தான் இந்த ரிஷப ராசியில இருக்க போறார். இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு ஒவ்வொரு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த ராசிகளுக்கு இந்த சுக்கிரன் ஆட்சி பெறும்போது வருமான ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கும். சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய மாத வருமானத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே சமயம் குருன்றது பாத்தீங்கன்னா வருட வருமானங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம். ராகுன்றது உங்களுடைய நிரந்தர வருமானத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும். அதனால இந்த சுக்கிரன் மாதம் மாதம் ஒரு ராசிக்கு டிரான்சிட் ஆகும்போது அந்த மாத வருமானத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா, மாத வருமானத்துல ஏதாவது ஒரு கடன் தொந்தரவுகள் இருக்குமா அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப ஒரு காமான டைப்பர் உடையக்கூடியவர்கள். இந்த தனுசு ராசி என்பர்கள் எதுலையுமே ஒரு பொறுமை, நிதானம், அதாவது பூமாதேவியே ஒரு பொறுமையை இழந்தாலும் இந்த தனுசு ராசி என்பர்கள் பொறுமையை இழக்கவே மாட்டாங்க. பொறுமையா இருந்து ஒரு விவேகத்தோடு இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். இவர்களினுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். எப்போதுமே ஒரு லைஃப்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்றதுக்கு கூட இவர்களுக்கு நபர்கள் கிடையாது. அந்த அளவுக்கு தனி மரமாக இருந்து போராடி தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள் தான். இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல 6ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று வருகிறார். 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்ருஸ்தானம், ஒரு எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல அந்த சுக்கிரனாகப்பட்டவர் இருக்கும்போது ஒரு வலிமை, அதாவது எல்லாரையுமே பணத்தால அடிக்கணும்னு நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்கள் அந்த பணத்தால சில பேர்களை அடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது இதெல்லாம் பழி வாங்குறதுன்னு கிடையாது. உங்களை எந்த அளவுக்கு அவர்கள் அவமானப்படுத்தி பேசினார்களோ, உங்களை எந்த அளவிற்கு ஒரு கீழ்த்தரமாக ஏளனமாக பேசினார்களோ அவர்கள் முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 6ஆம் வீட்டு, அதாவது 11ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரனும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமாட்ட ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். எவ்வளவுக்கு எவ்வளவு வருமானத்திற்காக கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவிற்கு வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை பார்க்கிறார். விரயஸ்தானத்தை பார்க்கும்போது அதான் சொன்னேன்ல, பணத்தால் அடிக்கக்கூடிய ஒரு நேரம். எல்லாருக்கும் முன்னாடி நீங்க ஒரு வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு நேரம். என்னெல்லாம் இல்ல அப்படின்னு யாரெல்லாம் உங்களை பேசினாங்களோ அவர்களுக்கு முன்னாடி அந்த எல்லா சகலவிதமான சௌகரியங்களையும் அனுபவித்து வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு நேரத்தை தான் இந்த சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு காலத்தை கொடுக்க போறார். மேடம் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, அது உங்களுக்கு கடனை தராதா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பாக கடனை கொடுக்கும். அந்த கடனாகப்பட்டது இந்த மாதிரியாக வாழ்ந்து காட்டுவதற்குண்டான ஒரு தன்னம்பிக்கையை, ஒரு வெற்றியின் அடையாளமாக தான் இருக்குமே ஒழிய பழைய மாதிரியாக நீங்க வாங்கின கடன் உங்களால திரும்பி செலுத்தவே முடியாது. அந்த கடனால நீங்க அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த கடன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சின்றது இந்த காலகட்டம் ஒரு மறுபடியும் மீண்டு எழக்கூடிய ஒரு தருணம். எப்படி ஒரு பீனிக்ஸ் பறவையை நம்ம தீயில போட்டு விட்டா கூட அது மீண்டும் உயிர் தெழுந்து வருதோ, அதே மாதிரிதான் இந்த தனுசு ராசி என்பர்கள் எத்தனை முறை கீழே விழுந்தாலும், எத்தனை முறை தான் செத்துட்டோம், நம்ம இனிமே வாழ்க்கையில எந்திரிக்கவே முடியாது, நம்மளால இனிமே வாழ்க்கையில எந்த ஒரு விஷயங்களுமே சாதிக்க முடியாது அப்படின்னு நினைச்ச நிறைய தனுசு ராசி என்பர்கள் கடந்த ஒரு 6 மாதத்துல பல வெற்றிகளை கண்டு அனுபவித்துட்டு இருக்கிறாங்க. அதுல இந்த சாட்சியாக தான் இந்த சுக்கிரன் அவர் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உங்களுக்கு உண்டான ஒரு பண திமிருன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு கர்வத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த கர்வம் வரும்போது நீங்க மீண்டும் கொஞ்சம் பொறுமையாக தான் போறோம். அந்த பொறுமையா போயிட்டீங்க, அந்த கர்வம் இல்லாம நீங்க கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா இன்றைய காலத்திலிருந்து இன்னும் மீண்டும் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதிலும் முற்றிலும்
பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு சும்மா இருந்த பெண்கள் கூட ஏதாவது ஒரு காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, ஒரு தன்னம்பிக்கை, நம்மளால எல்லாமே செய்ய முடியும். ஏன்னா லாபஸ்தானாதிபதி இல்லையா, அவர் லாபஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு வில் பவர் அப்படின்றது இந்த காலகட்டம் ஒரு முழுமையாக வரக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஓ நம்ம கிட்ட இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்றது வெளியில போகாத நபர்களுக்கும் இந்த அமைப்புகள் கிடைக்கும் போது அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த தனுசு ராசி அன்பர்கள் தொழிலை மிகவும் நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு தருணம், அந்த தொழில்ல இருக்கக்கூடிய அமைப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு தருணம், என்னென்ன வளர்ச்சிகள் செய்தா என்னென்ன மாற்றங்கள் செய்தா இந்த தொழில்ல நிறைய வளர்ச்சின்றத நேர்த்தியாக தெரிஞ்சு வச்சுட்டு அதற்குண்டான ஒரு டெவலப்மெண்ட் டெக்னாலஜி வைஸ் நிறைய இம்ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து குழந்தைகள் விஷயத்துல நிறைய ஒரு மாற்றங்கள், இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் இது நாள் வரைக்கும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாகவே இருந்திருக்க மாட்டாங்க. குழந்தைகள்னால எப்போதுமே வெறுப்பு, குழந்தைகள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அதே சமயத்துல குடும்ப உறவுகள்ல தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருந்திருக்கும். இது எல்லாமே அப்படியே மாறி அமையக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்க போது. இந்த சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டத்துல கணவன் மனைவி பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவி பிரச்சனைகள் இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும். நான் சம்பாதிச்ச பணத்தை நீங்க எனக்கு கொடுக்கல, இந்த மாதிரியாக மணி ரிலேட்டட் இஷ்யூஸ்ன்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கணவன் மனைவி ஒற்றுமைன்றது அந்த இடத்துலதான் பாதிக்கப்படும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்க பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்கள். அந்த பொறுமையை இந்த ஒரு மாதத்துல மீண்டும் கடைபிடிக்கணும். ஏன்னா அந்த ஒரு வில் பவர்ன்றது வந்தா கூட மணி ரிலேட்டட் இஷ்யூஸ்ல ரொம்ப கர்வமா செயல்படுவீங்க. என்ன காட்டிலும் என்னால இவ்வளவு சம்பாதிக்க முடியுது, எனக்கு உங்களால எனக்கு இன்னுமே உங்களுடைய ஒரு தேவைகள் இருக்காது அப்படின்ற மாதிரியாக ஒரு தேவையில்லாத ஒரு கருத்து அப்படின்றது வாய் தவறி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும். இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. இனிமேல் இருக்கக்கூடிய ஒரு வேலையாகப்பட்டது ஒரு நிரந்தர வேலையாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லை, ஒரு ராகு தசை புதன் புத்தியே நடக்குது அப்படின்ற விஷயத்துல நீங்க இந்த டயத்துல என்ன பண்ணுவீங்க, இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு நம்ம போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இல்ல இந்த டயத்துல நீங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகளை எடுப்பீங்க. ஒரு இடத்துல உங்களுக்கு சாதகமாக இருக்கும், ஆனால் அங்க போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத அவமானங்கள் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல வெளியூர் வெளிநாட்டுக்கு போகக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் ஒரு மருத்துவ செலவை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தேவையில்லாத உடல் உபாதைகள், அதாவது நீர் கட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தைராய்டு பிரச்சனை அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத அங்கங்க ஸ்கின் அலர்ஜிஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இந்த காலகட்டத்துல அந்த வெளியூர் பிரயாணமோ இல்ல வெளிநாடு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பேசிக் மெடிசின்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க எடுத்து வச்சுக்கணும். ஜென்ரலா எனக்கு இது எப்போதுமே இந்த இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றவங்க அதுக்கு உண்டான அந்த மெடிக்கேரை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இருக்காது. ஏன்னா இது தற்காலிகமாக தான், ஒரு மாதத்துக்கு தான் இருக்கு அப்படின்றதுனால அந்த ஒரு மாதமே பாத்தீங்கன்னா செலவுகளும் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு அந்த விரயஸ்தானம்ன்றது இந்த மாதிரி தான் செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு இருக்கோம்.
உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்க, குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க, கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.